வணக்கம் மை ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாலிட்டி ப்ரிப்பரேஷனில் க்ரீன் லெசன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோவில் அடுத்த கேட்டகரியான எல்லோ லெசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த எல்லோ லெசன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, மாடரேட் ப்ரையாரிட்டி உள்ள டாபிக்ஸ் தான். அதுதான் எல்லோ லெசன்ஸ்ங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கோம். அப்போது எல்லோ லெசன்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஒன்று, ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அடுத்தது சட்டம், மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம், ஸ்டேட் கவர்மெண்ட். தேர்தல், எலெக்ஷன்ஸ். இந்திய நீதி அமைப்புகள், இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ இந்த 5 டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டிய பாடங்கள் எத்தனைன்னா 17 பாடங்கள். அதே போல் இந்த 5 டாப்பிக்கில் நமக்கு குரூப் 4ல எத்தனை கேள்விகள் கேட்கலாம்னா ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் வந்து கேட்கலாம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், க்ரீன் லெசன்ஸ்க்கும் 5லேருந்து 6 கேள்விகள் தான், அதே மாதிரி எல்லோ லெசன்ஸ் இந்த கேட்டகரிக்குமே வந்து ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் வந்து கேட்கலாம்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது ஏன் அதை க்ரீன் வச்சுருக்கோம், இதை எல்லோன்னு வச்சுருக்கோம்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். க்ரீன் லெசன் பார்த்தீங்கன்னா ஒரே 7 லெசன் தான் இருக்குது. அந்த 7 லெசனை கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம்னா நமக்கு 6 கேள்வி வந்து கேரண்டீடாக நம்ம கைக்கு வந்துடும். அதுதான் எல்லோ லெசன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 17 பாடம் இருக்குது. அதாவது இந்த 5 டாப்பிக்கை கவர் பண்ணக்கூடிய லெசன்ஸ் பார்த்தோம்னா 17 லெசன்ஸ் இருக்குது. இந்த 17 லெசனையும் நம்ம படித்தாதான் அந்த 5லேருந்து 6 மார்க்கை நம்ம வந்து செக்யூர் பண்ண முடியும். இதுதான் க்ரீன் லெசனுக்கும் எல்லோ லெசனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு க்ரீன் லெசனை படித்து முடிச்சிடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ லெசன்ஸ்க்கு வந்தோம்னா இது ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு இது வந்து டைமும் ஆகும். அதை ஷார்ட் பீரியடில் 7 லெசன் முடிச்சிட்டோம்னா 5 மார்க் ரெடி ஆயிரும். அந்த கான்ஃபிடென்ஸோட இந்த லெசன்ஸை வந்து நம்ம படிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த கேட்டகரைசேஷன். சரிங்களா? இப்போது இந்த எல்லோ லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும்னா நம்ம ஓவர் ஸ்டடி பண்ணிடக்கூடாது. ஓவர் ஸ்டடினா அதாவது ஒரு குரூப் 1 லெவலுக்கு டீட்டெயில்டாக டெப்த்தாக வந்து நம்ம வந்து போகக்கூடாது. அதே சமயம் அண்டர் ஸ்டடியும் பண்ணிடக்கூடாது. அதாவது குரூப் 4 லெவல் தானே, நம்ம வந்து ஒரு பேசிக்காக மட்டும் படிச்சுக்கலாம், ஜஸ்ட் மேலோட்டமாக படிச்சுக்கலாம், அந்த மாதிரியும் படிச்சிடக்கூடாது. பேலன்ஸ்டாக படிச்சுக்கணும். கிறிஸ்பாக எக்ஸாமுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வந்து தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். ஏன்னா இப்போது ஒன்றிய நிர்வாகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ளெலாம் போனீங்கன்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அது வந்து அவரோட எலெக்ஷன்ஸ் பற்றிலாம் வந்து நிறைய டீட்டெயில்டாக போகும். அதெல்லாம் வந்து குரூப் 1 லெவலில் டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு தான் பயன்படும். குரூப் 4 லெவலில் அந்த மாதிரி கேள்விகள் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. குடியரசுத் தலைவர் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் அவருக்கான ஒரு அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டா போதும், ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த எல்லோ லெசன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப டெப்த்தாகவும் போக வேண்டாம், அதே சமயம் மேலோட்டமாகவும் படிக்க வேண்டாம். நடுநிலையாக உள்ளதை படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஏன்னா இந்த 17 லெசன்ஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இந்த 17 லெசனையும் நம்ம டச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த கேள்வியை நம்மளால் அட்டன் பண்ண. இப்போது க்ரீன் லெசன்ஸில் ஒரு 7 பாடங்கள், எல்லோவில் ஒரு 17 பாடங்கள், ஸோ ஒரு 24 பாடங்கள் இருக்குது. இந்த 2 கேட்டகரியும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம்னா நம்ம கையில் உறுதியாக 10 கேள்வி இருக்குன்னு வந்துட்டு கண்ணை மூடிட்டு எக்ஸாமுக்கு போகலாம். 15ல் 10 கேள்வி நமக்கு வந்துட்டு இந்த 2 கேட்டகரியிலே வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த 17 பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த டேபிளர் காலமில் கீழே கொடுத்துருக்கேன். அது ஆல்ரெடி வேர் டு ஸ்டடிலையும் இதே லெசன்ஸ் கொடுத்துருப்போம். அது மொத்தமாக இருக்கும். இங்கே வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 17 பாடங்களை நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த லெசன்ஸை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டகரி வைஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த அவுட் சோர்ஸ் பகுதி இதை வந்துட்டு எப்படி நம்ம படிக்கணும்னா நம்ம அந்த க்ரீன் லெசன்ஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பகுதிகள் இதில் வந்து எந்த டாப்பிக்னால் இந்த 5 டாபிக், இந்த 5 தலைப்புக்குமே ரிலேட்டடாக என்னென்ன பகுதிகள் இருக்குது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ எல்லோ லெசன்ஸ் 17 லெசன், க்ரீன் லெசன்ஸ் 5,
ஸோ எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுது, எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.